திராவிட கட்சிகள் 2 கட்சிகள் இருக்க வரைக்கும் அதில் பங்கே தரமாட்டாங்க. பங்கு ஆட்டம் மாதிரி தான். இப்போ வந்து அவர்களுக்கே பங்கு டைரெக்டாக தர உண்மையிலே பங்கு ஆட்டோவில் பங்கு தரேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா கட்டாயம் ஏறாமல் இருப்பாங்களா? உங்க பார்வைக்கு நீங்க பார்த்த வரைக்கும் உண்மையிலே திமுக தோல்விக்கு காரணமா இதுதான்ப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க சார்? எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு கேட்குறாங்க. அது அதோட ஏன், சிறப்பான என்ன ரீசன் தெரியணும். அதுதான் அதிமுகன்னு வந்துருந்துச்சுன்னா சேர்த்துருப்பாங்க. அதே 2-3 போய் 2/3 மெஜாரிட்டிலாம் பாதி பேர் வர்றான். அவங்க பதவினால விஜய் பதவி முடின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? விஜயை கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி பதவிக்கு வந்திருக்காப்புல, குழந்தைகளை ஏமாற்றி. ஆனால் ராகுல் காந்தி வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் காமெடி பீஸாக என்ன சார் அவரை பேர் கூப்பிட்டோன்னே வந்திருக்காருல்ல. போன டைம் வந்தார்ல, டிஎம்கேக்கு வந்து சாக்லேட்லாம் வாங்கி மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தாருங்க அண்ணனுக்கு. ஆமா. அப்புறம் அதுக்குள்ளே எப்படி போகிறாருன்னா ஒரு காமெடி பீஸ் தானே. தாவேகா பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? விஜய்கிட்ட கேட்டாலே சொல்லுவார் எவ்வளோ கேவலமாக இருக்கு. சரி பண்ணுறதுக்கு தான் டைம் கேட்டுருங்க சார். வந்ததுமே எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அது அப்படின்னு. ஒன்று ஆகும், இன்னொரு 5 வருஷம் ஆகும் டைம் கேட்டு. 5 வருஷம் டைம். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்துட்டு தாவேகா கூட அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கிறாங்க. இதுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் தேவைதானே? அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவர் அமைச்சரவையில பங்கெடுக்க போகிறாரு, ஏன் இவருக்கு இவ்வளவு விமர்சனம் வைக்கணும்? அதை தான் அப்படி வைக்கிறது தப்பு தான். அதுதான் நம்மளும் சொல்கிறோம். அதே கேள்வி நீங்கள் என்கிட்டே கேட்குறீங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி சிறிய கட்சிகளுக்கு, இந்த சிறிய கட்சிகள் அப்படின்றத தாண்டி ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தை மேலே கொண்டு வருவதற்கான கட்சியே இல்லாமல் இருந்தது. அது வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் அண்ணா வந்ததற்கு பிறகு, பெரியார் வந்ததற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை ஒட்டச்சு வெளியில் கொண்டு வர்றதுக்கு பெரியார் நிறைய செஞ்சுருக்காரு. அதாவது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பேர் வந்து குப்பேன் சுப்பேன் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலத்தில் ஸ்டைலிஷான பேர்லாம் வைக்க முடியாது. இந்த இப்போ வைக்கிறாங்கல்ல, இந்த இப்போ இப்போ வந்து இப்போ எல்லாம் நீங்கள் காரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட பேரை அன்பாக எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரி, பரதேசி அப்படின்ற தமிழ் வார்த்தைகளோட டிரான்ஸ்லேஷன் தான் இதில் இருக்கும், சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பேரில் அந்த காலத்தில் அந்த பிச்சைக்காரின்ற கூட வைக்க முடியாது. இந்த காலத்தில் அப்போ வைக்க முடியாது, நேரடியாக தான் வைக்க முடியும் தமிழில். ஸோ அப்படிலாம் இருந்தது. பெரியார் மாற்றினார், அண்ணா மாற்றினார், இப்போ திராவிட இயக்கங்கள் மாற்றிட்டு வந்தால் கூட தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கான ஒரு 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 ஸ்பெஷல் பார்ட்டியாக உருவானது தான் விடுதலை சிறுத்தைகள். அண்ணன் திருமாவளவன் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களை பெரிய அளவிலான ஒரு ஆளை இணைத்து ஒரு கட்சியாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர் திருமாவளவன். ஆனால் அவர் அதிகாரமற்ற நிலையில் எம்எல்ஏக்களாக சில பேர் ஜெயிப்பாங்க, ஏதோ ஒரு கூட்டணியில் இதில் இருப்பார் அதில் இருப்பார் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அங்கே இருந்தார். இப்போ வந்து என்னென்னா, இது அதிகார பகிர்வுன்றதை அவர் ரொம்ப நாளாக கேட்கக்கூடியது. அதில் நமக்கு வந்து ஒரு விஷயம், சின்ன விஷயத்தில் ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இனத்தை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் பதவியிலெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க அதாவது அண்ணன் திருமாவளவன் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுத்தா மட்டும்தான் இவங்க நல்லா இருப்பாங்க. பாமகவில் ஐயா ராமதாஸ் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு பதவி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வளர முடியும். மித்த கட்சியில் வன்னியர்கள் இருந்தால் நாசம்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு இல்லையா? அதை நம்ம ஏற்க முடியாது. அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக நம்ம நினைத்தை செய்வது அப்படின்றது தான். அந்த வகையில் அண்ணன் திருமாவளவன் கட்சி நடத்திட்டு இருந்தார். இப்போ வந்து திராவிட கட்சிகள் 2 கட்சிகள் இருக்க வரைக்கும் அதில் பங்கே தரமாட்டாங்க. பங்கு ஆட்டம் மாதிரி தான். புரியுதாங்க? பங்கு தருவான் ஆட்டோவில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். கடைசியில் 10 ரூபா. வடிவேல் காமெடி மாதிரி. ஏன்னா பங்கு பிரித்து கடைசியில் ஏறவனுக்கு தருவேன்னுங்கிற கதை தான் வந்து திருமாவளவனுக்கு இருந்தது. அந்த அதாக இருந்தாலும் அது வந்து பாமகவாக இருக்கட்டும், ஜாதி பேஸில் உருவான கட்சிகளாக இருந்தாலும் இப்போ வந்து அவர்களுக்கே பங்கு டைரெக்டாக தர உண்மையிலே பங்கு ஆட்டோவில் பங்கு தரேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா கட்டாயம் ஏறாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக. அந்த மாதிரி வண்டியில் ஏறிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு. அது ஒழுங்கா திராவிட கட்சிகளே வந்துட்டு திமுகவே வந்துட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இல்ல சார்? போயிருக்க மாட்டாங்க. இல்ல, அது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்ல முடியாது. இல்ல சார், திமுக வந்து இத்தனை நாள் சமூக நீதி அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சமூக இது நீதி யதார்த்த வாழ்க்கையில மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யதார்த்த வாழ்க்கையில சராசரி மனிதர்கள் நினைக்கிறது. பல பெண்கள் நீங்கள் பார்த்தீங்க வீட்டில், சனியை உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு அவன் அப்பயே அவன் வீட்டில் பொண்ணு கேட்டாங்க. அவன் இன்னைக்கு பாரு எவ்வளோ ஆஃபீஸராக இருக்கான், அங்கேருந்து அந்த குடும்பத்தில் நல்லா இருந்திருப்பேன், உன்னைய கட்டி நாசம் போயிட்டுன்னுவாங்க. அது முன்னாடி டிசைட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இது யதார்த்த வாழ்க்கையில் மனிதர்கள், சராசரி மனிதர்கள் நினைக்கிற மாதிரி தான். நீ நினைக்கிற மாதிரி பெரிய அறிவுஜீவித்தனம்லாம் கிடையாது.
அந்த நேரத்தில் இப்படி நடந்துச்சு, இப்படி போச்சு. இன்னைக்கு நாசமா போனதுக்கப்புறம் பழசை நினைச்சு என்ன பண்றது? இல்ல நல்லா இருந்ததுக்கப்புறம் பழசை நினைச்சு என்ன பண்றது? உண்மையிலே திருமாவளவன் விலை போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல விலை போயிட்டாரு அப்படின்னா, எதுவும் விலை கேட்டாங்களா? இது ஏழைகள இல்ல விட்டாங்களான்னு தெரியல. சோஃபா போயிருக்கு, பின்னாடியே தலைவர் போயிருக்கார் அப்படின்ற மாரி எல்லாம் விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா? இல்ல இப்ப அதாவது என்ன முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி என்ன சொல்லியிருக்கார்? சோஃபா மாடல் ஆட்சி மாரி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாரு இல்லையா? இல்ல அது அதுக்காக சோபா தான். மாடல் ஆட்சி தான். அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆ. ஆனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்பவுமே நான் தான் சிரிப்பேன். நீங்க எனக்கு சிரிக்கிறீங்க. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு வந்து அந்த மாரி ஒரு சிரிப்பு வரவழைச்சிருச்சு. அதாவது சோபா மாடல் ஆட்சின்றது உண்மதான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சோஃபா போனது உண்மதான். ஆனா, அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா, ஏற்கனவே ஆர்டர் குடுத்ததுல கோயின்சைட் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஓ! எதிர்பாராத விதமா ஏற்கனவே நடந்து. நாங்க ஆர்டர் குடுத்து வச்சிருந்தோம். ம், ம். இது வந்து அந்த சோஃபா தான் வந்து இறங்குற நேரத்துல விஜய் வந்துட்டாரு அப்படிங்கும்போது, அவர் தான் சோஃபா கொண்டு வந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சுட்டாங்க. இத நீங்க வந்து அந்த மாரி பார்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அத நம்புவோம் நம்ம என்ன பண்றது. நம்பிக்கை தானே எல்லாம். நம்பிக்கை தானே வாழ்க்கையே நம்பிக்கை தான். கண்டிப்பாக. சார் உண்மையிலே பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 8 பேர் வந்து பட்டியலின மக்கள் வந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்டின்னும்போது நெறைய இஸ்லாமியர்களுக்கும் வந்து பங்கு குடுத்துருக்காங்க. இல்ல உண்மையிலேயே சமூக நீதி அப்டிங்கிறது இதுதானே சார்? இதான் இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா தாழ்த்தப்பட்ட அந்த அமைச்சர் குடுத்தாங்க. அவர்கள் வாயிலா கிட்டத்தட்ட இப்ப வந்து பட்டியலினத்த மக்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எம்பிபிஎஸ், எம்எஸ் டாக்டர்கள் உருவாயிருவாங்க. ஏன்னா, அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா, பல பேர் தொழில்லாம் விட்டுட்டு, பெரிய அளவுல நாசா, ஈசாலலாம் சேர்ந்துருவாங்க. ஐஎம்எல்ல உடைய அமைச்சரா பங்கேற்றிருக்கிறதுனால, அந்த மாரி நெறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சார் நான் இல்லம்மா, சீரியஸா கேட்கிறேன் சார். வாய்ப்பு உண்மையிலே அதுதாம்மா வந்து திமுக ஆட்சிய விட பிரதிநிதித்துவம் கேட்டீங்கல்லம்மா இவ்வளவு நேரம். ஆமா இப்ப குடுத்துருக்காங்கல்ல குடுத்துட்டாங்கம்மா. சார். ஆமா சார். ரைட்டா இப்ப அவங்க 5 பேர் என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்கம்மா. ம். நாட்டையே புரட்டி போட்டுறாங்க. போட்டுட்டு இப்ப இந்த அதாவது என்ன அப்படின்னா 100 இதத்தான் எதிர்பார்த்தாங்க. 100 உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ல 97 பேர் 97% 100 பேருன்னு இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். 197 பேர் பிராமணர்கள் தான் இருக்காங்க. இப்ப இந்த அமைச்சர் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாருங்க எப்படி வருது. கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எவ்வளோ பேர் இப்ப மெடிக்கல் சீட்டுக்கு போறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீதிபதிகளா உயர் நீதிமன்றத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள 40% நீதிபதிகள் வந்து பட்டியலினத்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருக்க போறாங்க. ஒரு கட்சியில மாற்றம் வந்துச்சுன்னா, உடனே இப்படியெல்லாம் மாற்றம் ஏன் வந்துரும். வராதுன்றீங்க? எதுக்காக அப்புறம் பதவி குடுக்குறாங்க? மாற்றம் வர்றதுக்கு தானே குடுக்குறாங்க. என்ன மாற்றம்லாம் வருதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. பெரிய அளவுல மாற்றம் வரும். இப்ப திமுக வந்து தன்னுடைய தோல்விக்கான காரணம் என்னன்னு பல வகையில வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க பார்வைக்கு, நீங்க பார்த்த வரைக்கும் உண்மையிலே திமுக தோல்விக்கு காரணமா இதுதான்ப்பா அப்படின்னு எத சொல்லுவீங்க சார்? ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்னா வந்து இப்ப எலக்ஷன் கமிஷன் தான் ஒரு முக்கிய காரணம். அடிப்படை காரணமே எலக்ஷன் கமிஷன். 40க்கு 40 ஜெயிச்ச போது எலக்ஷனுக்கு இல்ல. ஓட்டு வரலையா நீங்க சார்? நீங்க எது தப்பா நினைக்கிறீங்கம்மா. நான் என்ன சொல்றேன்னா, தோத்தது சரியா, தவறான்னு நான் பேச வரல. தோத்தது காரணம். எலக்ஷன் கமிஷன். அது அதோட ஏன் சிறப்பான என்ன ரீசன்னு தெரியணும். அததாம்மா இவிஎம் மிஷின் சொல்றீங்களா? அதெல்லாம் இல்லம்மா. இப்ப 50 வயசுக்கு மேல இருக்கவங்கள பூரா இது எலக்ஷன் கமிஷன் காலி பண்ணிருச்சு. 40,000 பேர ஓட்டு போட விடாம பண்ணிருச்சு. திராவிட சித்தாந்தங்கள், அரசியல் தெரிஞ்சவங்க பூரா. இப்ப ஜென்சி கிட்ஸ் தான் இருக்காங்க. ஜென்சி கிட்ஸுக்கு வந்து என்ன தெரியும்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எவ்வளோ பெரிய அறிவுஜீவி உண்மையிலே பெரிய அறிவுஜீவிகள் தான் அவங்க. பெரிய மாற்றங்களை கொண்டு. ஸோ அப்போ இந்த திராவிட இயக்கங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய 50 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் முடிச்சுக்கிட்டாங்க. 40,000 பேர் 50,000 பேர் தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா திமுக தோத்துருச்சு. பெரியவங்க எத்தனையோ பேர் போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்கல்ல சார். அதுக்குன்னு என்ன அதுக்காக சார் சொல்றீங்க? எல்லாத்தையுமாம்மா இது பண்ண முடியும். பொய்யில வந்து ஒரு பொய்ய நம்பும்படியா நம்பணும் அப்படின்னா, அதில் உண்மையும் கலந்துருக்கணும். வெறும் பொய்ய மட்டும் சொன்னா நம்ப மாட்டாங்க. உண்மையும் கலந்துருக்கனால அது 4 பேர் போடத்தான் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆக எல்லா வயசான ஆளையும் போட்டு தள்ளிருவாங்கன்னு எப்படி சொல்லுங்க? உண்மையிலேயே பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, தாவேகா வந்துட்டு பாஜக தான் இயக்கிக்கிட்டு இருக்குது. பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்டின்னு சொன்னாங்க. ஆனா எலக்ஷன் முடிஞ்ச பிறகு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நான் அப்படி கிடையாது. எனக்கு பின்னாடி பாஜக கிடையாது. நான் சுயமா இருக்கிறேன்றத ஒவ்வொரு விஷயத்திலயும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரவையில அதிமுகவுக்கு கூட பங்கு தரவே இல்ல. இவங்கள தான் கூப்பிட்டு குடுத்துருக்காங்க. பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் அதிமுக காந்திய பங்கு கூப்பிட்டுருக்காங்க. தரலன்னு யாரும்மா சொன்னா? பங்கு தந்தா இங்க புடுங்கிட்டு போயிரும். ஆட்சி புடுங்கிட்டு போயிரும். மொத்த அதிமுக வந்தா குடுத்துருப்பாங்க. அமைச்சரவையில கூட குடுக்கலல்ல சார். எப்படிம்மா கட்சி பதவி போயிருமேம்மா. அவங்க 2/3 இல்லையே. அவர் எப்படி பதவி தர முடியும்? நீங்க வடிவேல் காமெடி மாரி தான் கேள்வி கேட்குறீங்க. அதிமுக அவருக்கு பங்கு அமைச்சரவையில பங்கு இல்லம்மா வந்து ஒரு ஒரு பெண் வந்து வழக்கு குடுக்க வருவாங்க. ம். என் புருஷனோட சேர்த்து வைங்கன்னு.
அடுத்த நான் தான் அதுக்கு முன்னாடின்னு ஒருத்தர் வருவான், பின்னாடின்னு ஒருத்தர். ஒரு ஹஸ்பண்டு பிரிஞ்சுட்டான்னா போலீஸில் சேர்த்து வைப்பாங்க. 5 பேர் வந்தால் யாரோட சேர்த்து வைக்க முடியும்? அது சட்டத்துக்கு புறம்பாயிராதா? இந்த மாதிரி தான் அதிமுக. நீங்க அதிமுகன்னு வந்துருந்துச்சுன்னா சேர்த்துருப்பாங்க. அதே 2, 3 போய் 2/3 மெஜாரிட்டிலாம் பாதி பேர் வரான். அவங்க பதவினால விஜய் பதவி பிடிங்கின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? விஜயே கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளைங்கள ஏமாற்றி பதவிக்கு வந்திருக்காப்புல, குழந்தைங்கள ஏமாற்றி. இந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து கெடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா இருக்கிறதும் போயிரும்ல. அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாஜக என் பின்னாடி இல்ல அப்படின்றத ஆணித்தனமா சொல்லியிருக்கிறாருல்ல. பதவியேற்பு விழா கூட ராகுல் காந்தியை தான் கூப்பிட்டுருக்காரு. அப்படின்னும் போது மதச்சார்பற்ற அரசுன்றத திரும்ப நிரூபிச்சிருக்காருல்ல. ராகுல் காந்தி வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் காமெடி பீஸாக மாறிட்டாங்க. என்ன சார் அவரை போய் ஆமாம், அதுதான் அவர் கூப்பிட்டுருக்காங்க. ம். கூப்பிட்டோன்னே வந்திருக்காருல்ல. போன டைம் வந்தார்ல, டிஎம்கேக்கு வந்து சாக்லேட்லாம் வாங்கி மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தாருங்க அண்ணனுக்கு. அப்புறம் அதுக்குள்ளே எப்படி போகிறாருன்னா ஒரு காமெடி பீஸ் தானே. மாறி மாறி யாருக்கு வேணாலும் எது வேணாலும் வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைம் இவர் ஜெயிச்சிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு, வந்திருக்காரு. ம். அதான் அது அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிருக்காரு. அதனால மதசார்பற்றன்னுலாம் சொல்ல முடியாது. இப்பவுமே பாஜக தான் இருக்குன்னு சொல்றீங்களா? தாவேக்கா பின்னாடி. இல்லை, அதாவது கான்ட்ராக்ட் தான்மா, புரியுதா உங்களுக்கு? கான்ட்ராக்டா? அதாவதுமா நீங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் புரியாமல் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டியது என்னோட கடமை. இப்போ போன வருஷம் எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பீங்க, அப்பளம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இந்த வருஷம் எக்ஸிபிஷன் போகிறீங்க, அப்பளம் வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் அந்த போன வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்த அப்பளக்காரன் வேறு, இந்த டைம் கான்ட்ராக்ட் எடுத்த அப்பளக்காரன் வேறு. ஆனால் அப்பளம் அங்கே தான் இருக்குது. புரியுதா அப்படின்னு? எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அப்பள கடையை கான்ட்ராக்டாக வாங்கி வச்சுருந்தாங்க. இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்து வேற ஒருத்தன் கான்ட்ராக்ட் எடுத்தான். புரியுதா? அதனால இல்லைன்னு இப்போ சொல்லலாம். ஆ. ஆனால் போன வருஷம் அவர் கான்ட்ராக்டில் தான் அப்பள கடை இருந்துச்சு இருந்துச்சு. எலெக்ஷன். ஆனா இப்ப இல்லல்ல. இப்போ இல்லை, இப்போ வேற ஒருத்தர் எடுத்திருக்காருமா. வேற ஒருத்தர் கொஞ்ச contract நாளைக்கு விட்டுருப்பாங்க, அடுத்த எக்ஸிபிஷனுக்கு மாற்றிடுவாங்க டக்குன்னு. ம்ஹும். அவன் அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ம்ஹும். துரத்திட்டு அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா இவரே அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. ஏன்னா திருமாவளவன் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் கொள்கை பிடிப்புல ரொம்ப தீவிரமாக அவர் இருக்கக்கூடிய ஒரு இருப்பாருமா. அவர் இருக்காரு. ஷேர் ஆட்டோவில் நீங்கள் போகிறீங்க, ஆமா. நீங்கள் திராவிட கொள்கையில் ஊறி பண்ணல, இல்லை விஜய் ரசிகையாக இருக்கீங்க போகிறீங்க. இன்னொரு பொண்ணு வருது, வேலை விட்டு வந்து ஏறுது. அது வந்து திமுக வட்டச் செயலாளரோட மகன். உடனே நீங்கள் வண்டியை விட்டு இறங்கிடுவீங்களா? ஒன்றா தானே ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த பக்கம் அதிமுககாரன் பொண்ணு ஒன்று உட்காந்துருக்கும், அந்த பக்கம் வந்து ஒரு இப்போ தெலுங்கு பையன் உட்காந்துருப்பான். எல்லாம் தானே போய் ஆகணும். அவன் ஏறிட்டான்றக்கா நீங்கள் வண்டியை விட்டு இறங்கிடுவீங்களா? இந்த மாதிரி தான் அதில் இருக்கலாம். அவங்க அந்த இதாக இருக்கலாம். இவர் அதில் அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறாரா, ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறாரு, வண்டியில் ஏறிட்டார் அவ்வளோதான். தாவேக்கா பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? விஜய்கிட்ட கேட்டாலே சொல்லுவாரேம்மா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. சரி பண்ணுறதுக்கு தான் டைம் கேட்டிருக்காங்கல்ல. சார் வந்ததுமே எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அது அப்படின்னு. ஒன்று ஆகும், இன்னொரு 5 வருஷம் ஆகும் டைம் கேட்போம். ம். 5 வருஷம் டைம். ஆமாம்மா, உடனே கேட்டிங்கன்னா எப்படிம்மா அவர் செய்வார்? அவர் எல்லாம் ஸ்டடி பண்ணணும், போகணும், வரணும். இப்போ அதுதானே சொல்லியிருக்காரு. அப்புறம் 5 வருஷம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஒரு ஆட்சியில் வந்து எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. இன்னொரு 5 வருடங்கள் இருந்தால் தான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை மாற்ற ஏன்னா முடியும். மாற்றம் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. ஏதாவது மாற்றம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கா? இதான் 3 நாளில் இந்த ஒரு சின்ன பிள்ளையை தூக்கிட்டு போய் இது மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, ம். மாற்றம் தானே அது. அது மாற்றம் தான். அந்த கரண்ட்டு நைட்டு கட் ஆகுதுல்ல 2லேருந்து 4:30 வரைக்கும். அது ஒரு பெரிய மாற்ற புரட்சி தானே அது. பவர் கட்டும் அதிகமாகிட்டு. ஆமாம், மக்கள் காரணம் விழிப்புணர்வோட. திமுக தான் காரணம் ஏன்னா சொல்லிட்டு. அதுதான் அது, எல்லா மக்களும் தூங்கிட்டு இருக்காங்க. விழிப்புணர்வு இல்லைன்றதுக்காகவே எங்கள் அண்ணன் விஜய் வந்து நைட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா எவனும் தூங்காமல் ஒரு முழிச்சிருப்பாங்கல்ல, விழிப்புணர்வோடு இருப்பாங்கல்ல. ஓ, அதுக்காக இதுதான் தான் அந்த 2 to விழிப்புணர்வு. 4:30 வரைக்கும் தான் எல்லாம் தூங்குவாங்க. கட் பண்ணி விட்டோம்னா ஐயோ அப்பா 4:30 எடுத்து விசிறியை வீசிக்கிட்டு இருப்பாங்க. திருப்பி 4:30 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க. எல்லாம் நல்லா இருக்கட்டும்ன்றது, அமைதியாக நிம்மதியாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அது பண்ணுறது.